ஹலோ மேடம், நான் அவினாஷ் பேசுகிறேன். சொல்லுங்க அவினாஷ். டாக்டர் நந்தினி இருக்காங்களா? ஒன்ஸ் அகேன். ஹலோ, நான் ஆனந்த் பேசுகிறேன் சிஸ்டர். சொல்லுங்க ஆனந்த். டாக்டர் இருக்காங்களா? உங்க 2 பேருக்கும் ஒரே பதில தான் சொல்ல போறேன். மேடம் இல்ல, ஊருக்கு போயிட்டாங்க. எந்த ஊரு? சொல்ல முடியாது. மேடம் நம்பர் தரீங்களா? கொடுக்க முடியாது. அந்த ஆனந்த் கூட ஃபோன் பண்ணிருக்கேன். மேடம் இருக்காங்களா? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் தான் போன்ல சொன்னல மேடம் ஊர்ல இல்லன்னு. என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு? ப்ராப்ளம் எனக்கு இல்லைங்க, இவனோட தாத்தாவுக்கு. உங்க தாத்தாக்கு என்ன ப்ராப்ளம்? பெருசா வீங்கிருச்சுங்க. என்னது? அது ஆத்து வீங்கிருச்சு. அப்படின்னா அவரே வர சொல்லுங்க, நாங்க அவரை கவனிச்சுக்கிறோம். சிஸ்டர், ரூம் நம்பர் 8க்கு இன்ஜெக்ஷன் போடணும். எடுத்துட்டு வந்துட்டீங்களா? வாங்க. மாமா, உன் தாத்தா எங்க இருக்காரு? ஏன் தாத்தாவா? மாமா கேட்ட இருக்கு. என்னடா அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் பார்த்தா இப்படி அழுகுற? ஏன் தாத்தா ஞாபகத்துக்கு வந்து உனக்கு உங்க அம்மாவே ஞாபகத்துக்கு வரல, தாத்தா ஞாபகம் தரா? இந்த கேட்ட இருக்குன்னு சொல்றா? டெங்கு காய்ச்சல் வந்த டேஞ்சர் மேன் மாதிரியே இருக்குடா. அப்படியா? சரி வா பார்க்கலாம். வா பார்க்கலாம். ஐயோ அம்மா வந்துட்டான்டா. உன் பங்காளி வந்துட்டான். என்னை பார்த்தா கண்டுபிடிச்சிருவான். நான் ஒளிஞ்சிக்கிறேன், நீ போய் சமாளிப்போ. கண்டுபிடிச்சிட்டான கவலை வருடுவானே. வேறு வந்து கழுத்து இருக்கிறோம். பெரியவரே, உங்களை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன். என்ன போய் பார்த்துருக்குன்னு சொல்றியப்பா? நான் ஹாஸ்பிட்டலை தவிர வெளியே எங்கும் வந்தது கிடையாது. கண்டுபிடிச்சிடும் போல இருக்கு. வேஷம் போடுற வேஷம். எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர் பார்த்து போலான்னு. ஐயோ, உங்களுக்கு துணையா யாரும் வரலையா? இந்த வயசானவன் கூட யார் துணைக்கு வருவா? மகனுங்களுக்குன்னா மருமகளுங்க பாத்துக்கிறாங்க, மகளுக்குன்னா மருமகன் பாத்துக்கிறான். இந்த வயசுல என்ன தன்னந்தனியா விட்டுட்டு அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க. தாத்தா, உங்களுக்கு நான் இருக்கேன். நீங்க அனாதை கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. நான் உங்களை செக் பண்ண சொல்றேன். நீங்க வாங்க, என் கூட வாங்க. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? என்ன தாத்தா, என்ன போய் வேற ஆளா நினைக்கிறீங்க? வாங்க. பாத்து கூட்டிட்டு போங்க. மேடம் தான் ஊர்ல இல்லன்னு சொன்னேனே, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? நேரத்துக்காக வரல, என் தாத்தாவை காமிக்கிறதுக்காக வந்தீங்க. ஐயோ, இந்த போடுறேன். அவருக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. இருந்து நாங்க பாத்துட்டு போறோம். வாங்க தாத்தா, உட்காருங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். வாங்க. அது ஐயா, இந்த தாத்தாங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்க தாத்தாக்கு என்ன ப்ராப்ளம்? இவங்க என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க? எங்க தாத்தாவுக்கு பெருசா வியாதி ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வியாதியும் அவருக்கு இருக்கிறதா நினைக்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க ஒன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம். அட் அ டைம் ஒரு 10 இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னது? நான் இன்ஜெக்ஷன் போடணுமா? ஐயா, இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நழுவவே விடக்கூடாது. சிஸ்டர், 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 போய் தாத்தாவை கூட்டிட்டு வா. தாத்தா, மேட்டர் முடிஞ்சது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன் தாத்தா. ரொம்ப சத்தம் போட்டு கத்தாதீங்க தாத்தா. மதுரையில இருக்க எங்க மேடம்க்கு கேட்ற போது. மதுரை போயிருக்காங்களா? தாத்தா பார்த்து பத்திரமா போங்க. தாத்தா ரொம்ப வலிக்குதா? ஆமா, இந்த ஐஸ் எடுத்து வச்சுக்க. எங்கடா வச்சு சொல்றேன்? வலி இருக்குல்ல? வலி இருக்கணும், பரவாயில்ல. எப்படியாவது நந்தினியோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும். நந்தினி மேல வச்ச என் காதல கல்யாணம் மாத்தி என் வெட்டிங் கார்டு எடுத்து போய் மூஞ்சில பேசு. மாமா, எப்படியாவது நந்தினியோட கை காலை பிடிச்சி சமாதானப்படுத்தி ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கிற பில்டிங் குள்ள போய் நான் தான் கட்டுறேன்னு ஒரு பில்டப் கொடுக்குறேன். நீ அவளை அங்க கூட்டிட்டு வந்துரு. நந்தினி தானே? டப்பா கூட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, நான் சொன்ன கார் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. நீங்க கூட தான். இப்போ நம்ம வெரைட்டியா கார் பார்க்கிங் எடுத்து கொண்டு டாப் ஃப்ளோர்ல வைக்கிறோம். அங்க இருக்கிற வாட்டர் டேங்க் எடுத்து கொண்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வைக்கிறோம். ஒவ்வொரு 3 பெட்ரூம் ஃபிளாட்டுக்கும் மினிமம் 10 பாத்ரூம் கட்டுறோம். ஓகே, அந்த பாத்ரூம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா இவங்க குளிக்கும் போது இங்க தெரியணும், இவங்க குளிக்கும் போது அங்க தெரியணும். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் எஸ்ன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இது என் தாத்தா பேர்ல கட்டுற 85வது சரணாலயம். இதுல வளர குழந்தைங்களா நம்ம ஏழைங்க கிடையாது, குட்டி கோடீஸ்வரங்க அப்படின்னு நினைக்கணும். சாயந்தரம் வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. டாடி கிட்ட பேசணும். ஓகே சார். ஐயா, என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற ஐயா, எப்படியாவது உதவி செய்யுங்க ஐயா. ஒவ்வொரு வருஷமும் 15 ஸ்டூடெண்ட்ஸ் நான் டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன். உங்க பொண்ணையும் நான் கண்டிப்பா படிக்க வைக்கிறேன். ஐயா, ஐயா, நீங்க பெரியவங்க ஏன் காலையில விழக்கூடாது? எந்திரிங்க, எந்திரிங்க. குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் கைக்கு வந்து சேரவே இல்லை. கொடுக்குறேன் பேசினபடி எல்லாத்தையும் கொடுக்குறேன். என் மாமா கூட பாரு, வாங்கிக்க. டேய், நீங்களா? நீங்க ரொம்ப கிரேட்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்ளோ கிரேட்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு 10 பேருக்கு உதவி பண்றதுதான் என்னோட ஆசை. நிஜமா நீங்க ரொம்ப கிரேட். தேங்க்யூ.
மாமா மாமா அது டாக்டர் வந்திருக்காங்க. டாக்டர் நந்தினி நீங்க எங்கங்க? உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசினதெல்லாம் கேட்டு நான் அப்படி டாக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். வாட் a pleasant surprise. உங்களை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல டாக்டர். ஓகே, உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் கசின் மேரேஜ்க்காக வந்தேன். ஓஹோ. ஒரு வாரம் இங்க தான் இருப்பேன். இந்த இடம் புதுசு, ரொம்ப போர் அடிச்சது. கம் ஆன், லெட்ஸ் என்ஜாய். போலாம் போலாம். வாங்க வாங்க. பாத்தீங்களா, நமக்கு முன்னாடி அவன் சேர்ந்துட்டான். இந்த தரித்திரம் பிடிச்சவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. டேய் பாப்பா ஸ்பீடுக்கு அவன் ஒத்து வர மாட்டான். நம்ம போய் கம்பெனி கொடுக்கலாம் வாங்கடா. லட்டு மாதிரி இருக்கு. அவன் கூட சேர்ந்தா டான்ஸ்ல ஆட முடியாது. என் கூட வா. கூப்பிடுறல வா கண்ணு. ஏய் உட்காரு இரு, டென்ஷன் ஆகாத. நீ போவ, அவனை அடிப்ப, மேட்ரு ஓவரு. அது இப்போ நடக்கக்கூடாது. இந்த ஆனந்த் இருக்கானே, அவன் பெரிய திருடன்னு நந்தினிக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீ என்ட்ரி ஆகணும். ஏன் சொல்றேன்னா, இவனுங்களை ஆளை பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கவனிச்சுக்கலாம். நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்புங்க. நரகத்துக்கு தான் போவீங்க. கண்ணை குத்திடுவாங்க. போடா சோடா புட்டி. Hey, I will call the police. டேய் வாங்கடா. மாமா போர்க்கிங்க கிளம்பிட்டானுங்க. போர்க்கிங்கில் வச்சு குமுறி எடுக்கிறோம் வாங்க. ஒன் மினிட். எவ்வளோ நேரம்டா உள்ள இருப்பாங்க? எப்படியும் வெளியில வந்து தானே ஆகணும். என்ன மாமா இவன் இந்த போடு போடுறான்? இவன் சாதாரண ஆள் இல்ல மாமா. டேய் இன்னொரு முறை உங்களை பார்த்தா கொன்னுடுவேன். மாமா இவன் திரும்பவும் கிளப்புக்குள்ள போறான் மாமா. சார் இந்த வச்சுக்க. தேங்க்யூ சார். இவன் பாஸ்போர்ட்டை எங்க வச்சிருக்கான்? அது மட்டும் கிடைச்சதுன்னா நாம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு மாமா. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. ச்சே, அந்த பேஷண்ட் ஆனந்த் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். அவனாடா பேசன்ட்டு ஒத்த கையில அத்தனை பேர் அடிக்கிறான். அது மட்டும் இல்ல மாமா, அவன் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் என் நந்தினிய அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். அவனை கொல்லணும் மாமா. எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொள்ளலாமா, இல்ல கூவத்துல முக்கிய கொள்ளலாமா? எப்படி கொள்ளலாம்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அவன் சாவு எவ்வளவு பயங்கரமா இருக்கணும்னா, போனம் பக்கத்துல 10 நாள் படுத்து அதை பார்த்து பைத்தியம் பிடிச்சு சித்திரவதை அனுபவிச்சு சாகணும் மாமா. நம்ம செஞ்சா அது கொலையாயிரும். அவனுக்கு அவனே செஞ்சுக்கிட்டா அது தற்கொலையாயிரும். அப்படின்னா அவன் நெருப்புனா
பயத்துல அப்படியே செத்துருவான். என்ன பண்ண போற மாமா? அவன் ரூம்ல இருக்கிற ஜன்னல் துணியெல்லாம் நம்ம கொளுத்திட்டு தாப்பாலும் போட்டுட்டா அவன் புகையிலையும் பயத்திலையும் அப்படியே திக்குமுக்காய் செத்துருவான். சூப்பர் மாமா. இவனுக்கு நெருப்பு மேல இருக்கிற பயம் போச்சா இல்ல வியாதி முத்தி போச்சா? லக்க 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 லக்க. ஹவுரா ஹவுரா. போயிடலாம் வாடா. எப்படியாவது இன்னைக்கு அவனோட மேட்டரை முடிச்சிடணும் மாமா. இரு, அவனை கொண்டுட்டா கேஸ் ஆயிரண்டா. தற்கொலைன்னு மேட்டரை மாத்தி விட்டுறலாம். மாமா அவன் அங்க நிக்கிறான். வா. இவன் நம்மமா முயலையும் நாய்க்குட்டியோ கொஞ்சம் மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். வாயத்தர. வாயை திறக்க சொல்றான் மாமா. குட் பாய். தீனி எல்லாம் போடுறான். மாமா அங்க பாருங்க, இன்னொரு முதல்ல வருது. Be cool. Don't tension. Go 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 go. Good girl. அடேங்கப்பா, இவன் சாதாரண ஆளே கிடையாதுடா. மாமா இவனுக்கு உண்மையிலேயே எந்த நோயும் கிடையாது. பேஷண்ட் மாதிரி எல்லார்கிட்டையும் நடிச்சுக்கிட்டு இருக்கான். வியாதியே இல்லைனாலும் டாக்டர் டாக்டர் அவங்க மேல போய் விழறான். இவன் சாதாரண ஆள் இல்ல மாமா. இவனுக்கு உண்மையிலேயே பெரிய ஆபத்து. நம்ம நந்தினி கசினோட ரிசப்ஷன் பெரிய லெவல்ல இருக்கடா. இவன் எங்க போயிருப்பா? டேய் அங்க பாரு, இவ்வளவு அம்சமா இருக்கடா. ஆமாடா. இவ்வளவு கல்யாணம் பண்ணோன்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்டா. அவனை வந்து பைத்தியக்காரர்களே ஒவ்வொன்னு அந்த காம பிசாச பாரு. நான் வந்து நீ அப்படியே கடிச்சு முழுங்குற மாதிரியே பாக்குறான். நாசமா போட இவன் கண்ணை வச்சு போ. இவன் நல்லாவே இருக்க மாட்டான். மாமா, நந்தினியை கட்டி பிடிக்க இவன் வேற என்ன ஐடியால வந்திருப்பான்? டேய் இவனுக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு நம்ம நந்தினிக்கு நல்லா புரிய வைக்கணும். ஆமா. ஏய் பிரதர். ஹாய். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நீ வந்துட்டல அதான். அது ஒண்ணு இல்ல, மூட் சரியில்லை. மூடு சரியில்லைன்னா தம் அடிக்கணும் இல்ல டீ குடிக்கணும், அப்புறம் சரியாயிடும். தம்ம பத்தி பேசுறே, சிகரெட் வச்சிருக்கேன். என்ன இப்படி கேக்குறீங்க? டேய் மாமா இவனுக்கு நீ எந்த பயங்களும் ப்ரூவ் பண்றேன். நீ போய் நந்தினி கூட்டிட்டு வா. இந்தாங்க. இதை பத்த வைக்கணும்னா லைட் வேணும்ல பிரதர்? சிகரெட் இருக்க வந்துட்டு லைட் இருக்காதா? இந்தாங்க. வாட்ச் நல்லா சூப்பரா இருக்கு. அது என் டாடி கிஃப்ட் பண்ணது. சூட் கூட நல்லா இருக்கு. டாக்டர் வணக்கம். அவங்களா எங்க? அவங்க அங்க இருக்காங்க. வாங்க வாங்க. தேங்க்ஸ். பேண்ட் ஃபிட்டிங் கூட பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே. ஆனந்த், இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சது. உனக்கு நெருப்பு பார்த்தா பயம் போயிடுச்சு ஆனந்த்? ஆமா டாக்டர், எனக்கு நிஜமாவே இப்ப பயம் போயிடுச்சு டாக்டர். இட்ஸ் கான். தட்ஸ் அமேசிங். ஆமா டாக்டர், இதெல்லாம் உங்களால தான் டாக்டர், உங்களால தான். சேம் பிட்ட இங்க போறடா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்னடா இது? வெரி குட் ஆனந்த். என்னம்மா எப்படி சுத்த கிடைச்சா? அவினாஷ், உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கா? இது ஏதோ எப்பப்ப தோணுதோ அப்பப்ப. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நல்லா நடிக்கிறடா. வேண்டாம் விட்டுருங்க பிரதர். ஆமா அவினாஷ், உடம்புக்கு நல்லதில்ல, விட்டுருங்க. தூக்கி போடு. நான் அங்க இருக்கேன். இதை கூட தூக்கி போட்டுருங்க. போட்டுறேன். நந்தினி. ஐயோ ஐயோ ஐயோ, என்னம்மா அது? நெருப்புனா பயம் ஒரு தடவை கட்டி பிடிக்கிறான். நெருப்பை பார்த்து பயம் போயிடுச்சுன்னு ஒரு தடவை கட்டி பிடிக்கிறான். அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான் மாமா. ஏய் மாமா, ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிடுற, கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுறா. நந்தினி முன்னாடி பைத்தியக்கார மாதிரி நடிச்சு என்ன பைத்தியக்காரனாக்கலாம் மாமா.
அவன் இருக்கிற வரைக்கும் நந்தினி எனக்கு கிடைக்க மாட்டேன் மாமா. நந்தினி கிடைக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாமா. அதான் நான் இப்படி குடிச்ச செத்து போறேன். இப்போ வரேன்டா. நீயா சரக்கு ஓவர் அடிச்சிட்டியா இல்லை வழி மாதிரி வந்துட்டியா? எதுக்கு வழி மாறி வரணும்? அது நான் உன்னை பார்ட்டிக்கு கூட்டிட்டு போக தான் வந்தேன். நான் வரமாட்டேன். உங்களோட பார்ட்டி வேற, என் பார்ட்டி வேற. பெரிய பெரிய பார்ட்டிங்களே கட்சி மாறுறாங்க, நாமெல்லாம் ஏமாத்துறோம். உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? என்னன்னு சீக்கிரம் சொல்லு. என் மாமா கண்ணு திறந்து. போதை இறங்கின அப்புறம் கண்ணை திறந்து தானே ஆகணும். கண்ணு திறக்கிறதுனா அப்படி கிடையாது. உன் காதல் உண்மைன்னு என் மாமா ஒத்துக்கிட்டான். அப்படியா? உன் காதல் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். ஒரே பொண்ணுக்காக 2 பேர் இப்படி அடிக்கடி மோதிக்கிறது காதல் விளையாட்டுக்கு சரிப்பட்டு வராதுன்னு என் மாமா இதுலேருந்து விலகிட்டான். முழுசாக விலகிட்டான். நீ சொல்றது உண்மையாண்ணா? நாங்கள் அதை கொண்டாட தான் தண்ணியை அடித்தோம். அண்ணே, எனக்காக தண்ணி அடிச்சிங்களா? இந்த விஷயம் நந்தினிக்கு கூட தெரிஞ்சிருச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சு நந்தினி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? முதல்ல வெக்கப்பட்டாங்க, அப்புறம் வெறுத்துட்டாங்க. யார், அவினாஷியா? இல்லை, உன்னதான். நான் பொம்பளை, வெக்கத்தை விட்டு சொல்ல முடியாது. அவன் ஆம்பளை, அவன் ஏன் சொல்லலன்னு வேதனைப்பட்டாங்க. என்ன நினைச்சு வேதனைப்பட்டாங்களா? பொம்பளைங்களுக்கு வெக்கம் அதிகமாயிட்டாலே அப்படிதான் பேசுவாங்க. அடச்சே, இப்போ நான் அவங்கள விரும்புறேன்னு எப்படி போய் சொல்றது? அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்றது? சரி, அது எப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன். ஆனா அவினாஷன் நான் மட்டும் அதிகமா தண்ணி அடிக்காம நீங்க தான் பாத்துக்கணும். லவர் போயிடுச்சுன்னா ஏதோ சகிலாவோ ரஞ்சிதாவோ கிடைக்கும். ஆனா லிவர் போயிடுச்சுன்னா டைரக்டா மேல போயிட வேண்டியதான். ஆமா, இப்போ நந்தினி எங்க இருக்காங்க? பார்க்கணும் போல இருக்க. வா, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். வா, நீ அங்க போய் உன் லவ் ஓபன் பண்ணு. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயா, வெக்கத்தை பாரு. அப்புறம் ஏதோ வெக்க பண்ண சொன்னல, உள்ள போய் வெக்கப்படு போ. அண்ணா, இங்க யாருமே இல்லனா? யாரும் இல்ல. யாரும் இருக்க மாட்டாங்க, நீ மட்டும் தான் இருக்க போற. ஏன்டா, என் மாமனுக்கு மட்டும் சகிலா ரஞ்சிதா, உனக்கு மட்டும் டாக்டர் கேக்குதா? இப்போ உனக்கு ஒரு சாக்கு கொடுக்க போறேன்டா. என்னது அது? சொல்றேன் இரு. பாருங்க, நம்ம வச்சு மோசம் பண்ணாதீங்க. நான் யாரையும் மோசம் பண்ண மாட்டேன். ஆனா இந்த கெரோசனை எடுத்து மேல ஊத்தி என் மாமனுக்கு நல்லதை செய்ய போறான். வேண்டாம், நான் சொன்னா கேளுங்க. வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. என் வார்த்தையை நம்புங்க. நான் இனிமே நான் நந்தினி பக்கமே போக மாட்டேனா. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா வேண்டாண்ணா. மாமா, மாமா, என்ன மாமா? இவ்வளவு நேரமா நீ வருத்தத்துல தண்ணி அடிச்ச, இனிமே சந்தோஷத்துல தண்ணி அடிற. எதுக்கு மாமா? அந்த ஆனந்த அனுப்பி வச்சுட்டேன். நிஜமாவே கொளுத்திட்டியா மாமா? நந்தினி இல்லைன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன், நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். அதுக்கு தான் அந்த ஆனந்த பையில கொளுத்திட்டேன். மாமா, இந்த சந்தோஷமான செய்தி கேட்டு ஃபுல்லா குடிய போறேன் மாமா. ஊத்துற சரக்கு தீர்ந்து போச்சு மாமா. டைம் ஆயிடுச்சுல்ல, ரூமுக்கு போய் அடிக்கலாம். வா. அப்படிங்களா? வா. போலாம்.